சரியா? எண்கோளங்கள். இந்த எண்கோளங்களில் எண்கோளம்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் இப்படி. சரியா? என்னென்னு சொன்னால் இவங்க ஒரே அளவு வித்தியாசத்தில் கூடிக்கொண்டு போவாங்க. பாருங்கள், அடுத்தது 9 விளைஞ்சா இப்படி ஒரே அளவு வித்தியாசம், இல்லாட்டி 2 4 6 8 அப்படின்னு அப்படி. சரியா? ஒரே அளவு வித்தியாசத்தில் கூட்டிகிட்டு போவாங்க உண்டு, இல்லாட்டி ஒரே அளவு வித்தியாசத்தில் குறைஞ்சிட்டு போவாங்க. பாருங்கள், 2 30 29 இப்படி குறைஞ்சி கொண்டு போவாங்க. அப்போ எண்கோளம்ன்றது ஒரே அளவு வித்தியாசத்தில் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போகிற இல்லாட்டி குறைஞ்சிட்டு போகிற. இதில் வரக்கூடிய கேள்விகள் எப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு 1 3 5 7 சொல்லி தந்திக்கிறீங்க. சரியா? இப்போ நீங்கள் சரி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்ப்போமே. 2 4 6 8 தந்திக்குது. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பொது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லிடுது. பொது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இவங்க எல்லாருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எத்தனை, 2 எண். இப்போ நீங்கள் 2 எண் எடுத்துறீங்க பாருங்கள். இப்போ இவரும் இங்கே உள்ள 1வது உள்ள ஆளும் ஒரே மாதிரியான்னு பார்க்கணும். ஒரே மாதிரியாக இருந்தால் இவர் தான் பொது உறுப்பு. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 3 6 9ன்னு போகுது. இப்போ பாருங்கள், பொது உறுப்பு ஒவ்வொன்றுக்கும் வேண்டியில் உள்ள வித்தியாசம் 3 போட்டுருவா. சில ஒரு எண்ணோண்டா போட்டாச்சு. போட்டுட்டு பாருங்கள், இவர் ஒரே மாதிரி நம்பர்ண்டா அவர் தான் பொது உறுப்பு. இப்போ பாருங்கள், இங்கே 2 5 அப்படி போகுது, 2 5 8 அப்படி போகுது. சின்ன 3 3 போட்டு போகுது. அப்போ பொது உறுப்பு என்ன, 3 போட்டு சைடில் எண்ணெய் போடணும். போட்டுட்டு இவரும் ஒரே மாதிரியால இல்லை. அப்போ நாங்கள் இவரை மாற்ற நாங்கள் என்ன செய்யணும், ஒன்றை கழிக்கணும். அப்போ -1. இப்போ இதுதான் பொது உறுப்பு. விளைச்சா பொது உறுப்பு இங்கே உள்ள விடையை நீங்கள் எடுக்கிறதுக்கு இவரோட என்ன செய்யணுமோ அதை போட்டாச்சு. சரியா? உதாரணத்துக்கு உங்களுக்கு முதலாம் உறுப்பு 3 நிற்குது. உங்களோட பொது உறுப்பு ஒருவேளை 5 சொல்லுங்களே. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் இவர் எடுக்கிறதுக்கு 2 கழிக்கணும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு 6 நிற்குது பொது உறுப்பு. சரியா? இப்போ 6 இது வித்தியாசம் 5ன்னு சொல்லுவீங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இவர் எடுக்கிறதுக்கு ஒன்றாவது உறுப்பு இதாக இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், இப்போ 1 கூட்டணும். விளைச்சா அப்படி. இப்போ பாருங்க, என்னோட தாரன் 3 5 7 அப்படி போகுது. பாருங்கள், இப்போ என்னது பொது உறுப்பு கேள்வி. சரியா? பொது உறுப்பு கேள்வி எத்தனை வித்தியாசம், ஒவ்வொன்றுக்கு இடையில் 2 எண். அதோட இவரும் ஒரே ஆளா இல்லை. அப்போ இவராக மாற்ற என்ன செய்யணும், 1 கூட்டணும். இப்போ இது தான் பொது உறுப்பு. இப்போ உங்களுக்கு 3 5 7ன்னு தந்துக்குது. இதில் பொது உறுப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், நாங்கள் 2 எண் +1 கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அப்படின்னா வித்தியாசம் 2 எண், அதோட 2 இதுவும் ஒரே மாதிரில. சரி, இதாக்குறதுக்கு 1 கூட்டிக்கிறோம். அப்போ 2 எண் +1. இப்போ உங்களுக்கு 4ஆம் உறுப்பு கேட்குறாங்க. உங்களுக்கு எத்தனையாவதாச்சும் உறுப்பை கேட்டாங்கன்னு சொன்னால் 5ஆம் உறுப்பு 6ஆம் உறுப்பு உண்டோ, நீங்கள் இந்த 2 போட்டு எண் ஈக்கிற இடத்துல அதை பிரதி இடணும். உங்களுக்கு 5வது உறுப்பு கேட்டால் நீங்கள் அந்த எண்ணுக்கு பதில் 5 +1 25 10 +1 11. இப்போ 6ஆம் உறுப்பு கேட்குறாங்க. என்னது, 2 எண்ணுக்கு பதிலாக 6 +1 26 12 +1 13 இப்படி வரும். விளைச்சா ஏதாச்சும் உறுப்பு கேட்டால் இப்படி செய்யணும். சரியா? இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க 100 இதில் ஒரு உறுப்பாகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. 100 இந்த எண்கோளத்தில் ஒரு உறுப்பாக வருமான்னு சொல்லி கேட்குறாங்க. 100 அப்படி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படி இது உறுப்பாக வருமா, இல்லாட்டி இது எத்தனையாவது உறுப்பு, 100 எத்தனையாவது உறுப்பு அப்படி கேட்குற நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பொது உறுப்பை ஒரு சைட்லையும் எத்தனாவது தந்திக்கிறாங்களே பெருமானம் அதை இன்னொரு சைட்லையும் போட்டுக்கிறேன். இப்போ கூட்டப்பட்ட ஒன்றிங்கால வந்தால் கழிப்படும். கழிப்பட்டால் 99 சமன் 2 எண். 99 2ஆல் பிரிப்படுமா, இல்லை, மீதி வரும். மீதி வந்தால் இதில் உள்ள உறுப்பு இல்லை என்று சொல்லி விட கொடுக்கணும். சரி, உறுப்பு இல்லை என்று சொல்லி விட கொடுக்கணும். இப்போ 101 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்குறாங்க. என்ன செய்யணும், அதை போட்டாச்சு. இங்கிட்டு பொது உறுப்பு போட்டாச்சு. இப்போ கூட்டப்பட்ட ஒன்றாங்கால போனால் கழிப்படும். அப்போ 100 சமன் 2 எண். பெருக்கப்பட்ட 2 செய்ய பிரிக்கப்படும். அப்போ எத்தனை, 50. விளைச்சா? சரியா? இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு எண்கோளம் தந்திக்குது. சரியா? 1 3 5 7 9ன்னு தந்திக்குது. 1வது கேள்வி, பொது உறுப்பை காண. வித்தியாசம் என்னான்னு பார்க்குறோம். எத்தனை, 2 எண். பாருங்க, இவரும் ஒரே மாதிரியா இல்லை. இவராக மாற்ற என்ன செய்யணும், 1 கழிக்கணும். இப்போ பொது உறுப்பு இது. இப்போ முதலாம் உறுப்பு என்னான்னு கேள்வி. 2 எண்ணிக்கிறதுக்கு 1 போட்டாச்சு. -1 2 2 -1 2லேருந்து 1 போனால் 1. சரிதானே? இப்போ அப்படி எத்தனையாம் உறுப்பு எத்தனையாவதாச்சும் உங்களுக்கு உறுப்பு தேவைன்னு சொன்னால் அந்த எண்ணிக்கிற இடத்துல போட்டு செய்கிறேன். இப்போ கேட்குறாங்க உங்களுக்கு 101 இதில் ஒரு உறுப்பாகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அப்படி கேட்டால் 101 ஒரு பக்கமும் பொது உறுப்பை இன்னொரு பக்கமும் எழுதுறேன். எப்பயும் அப்படி தான், பெருமானத்து ஒரு பக்கம் பொது உறுப்பு இன்னொரு பக்கம் எழுதுறேன். -1 வந்தால் +1 வரும். அப்போ 102 சமன் 2 எண். இப்போ என்னது, 102 2ஆல் பிரிச்சுன்னு சொன்னால் 51. அப்போ 51வது உறுப்பு. அப்போ உறுப்புன்னு சொல்லி கொடுக்கணும். விளைஞ்சா? அப்படி கேள்வி எழுது. 101 இதில் ஒரு உறுப்பாகுமா, இல்லாட்டி 101 எத்தனையாம் உறுப்பு அப்படி கேட்குற நேரம் அதுக்கு நீங்கள் இப்படி மெத்தடில் தான் நீங்கள் செய்யணும். சரியா? விளைஞ்சா?
அடுத்தது இப்போ உங்களுக்கு இப்படி இது இப்போ உங்களுக்கு வந்து 2n + 1ன்றது வந்து பொது உறுப்பு. இது வந்து பொது உறுப்புன்னு தந்திக்கிறாங்க. இதில் 4ஆம் உறுப்பை காண்கன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணும்? 2 எண்ணுக்கு பதிலாக 4 + 1 4 8 1 9 4ஆம் உறுப்பு 9. இப்போ கேட்குறாங்க 100 இதில் ஒரு உறுப்பாக மாடு சொல்லி. அப்போ நீங்கள் 100 ஒரு பக்கமும் 2n + 1 ஒரு பக்கமும் போட்டாச்சு. கூட்டப்பட்ட 100 அங்கே போய்ட்டு கழிப்பட்டா 99 = 2n பிரிப்படுமா? இல்லை. அப்போ இது வந்து உறுப்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க n + 1ஆம் உறுப்பை காண்கண்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4ஆம் உறுப்பு இப்போ இதுதான் நம்மளோட பொது உறுப்பு. 4ஆம் உறுப்பு காணுங்கன்னு சார் என்ன செய்வீங்க? இந்த எண்ணுக்கு பதிலாக 4 போடுவீங்க. 5ஆம் உறுப்பு காணுங்கன்னு சார் அந்த இடத்துக்கு 5 போடுவீங்க. இப்போ n + 1ஆம் உறுப்போடு கேட்டால் இந்த எண்ணிக்கிற இடத்துக்கு பதிலாக n + 1 நீங்கள் போடணும். விளைஞ்சா இப்போ என்ன கேட்குறாங்க? எத்தனையாவது லட்சத்தை உறுப்போண்ட காணுங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த எண்ணிக்கிற இடத்துல தான் போடணும். இப்போ 4ஆம் உறுப்பு கேட்டால் எண்ணுக்கு பதிலாக 4 போட்டோமா. n + 1ஆம் உறுப்பை கேட்குற நேரம் இந்த எண்ணுக்கு பதிலாக n + 1 போடுறோம். அவ்வளோதான். இப்போ பெருக்கினீங்கண்டா 2n, இதை பெருக்கினீங்கன்னு சொன்னால் 2 2 + 1. இப்போ பாருங்கள் 2 3 3. அப்போ n + 1ஆம் உறுப்பு 2n + 3 விட வரும். விளைஞ்சா அப்போ உங்களுக்கு அப்படி தந்தால் அந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் அதை போடணும். அவ்வளோதான். விளைஞ்சா போட்டு செய்யணும். இதை தான் எண்கோளத்தில் உள்ளதுகள். சரியா? இதில் எழுதிக்கோங்க கேள்வி. இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இப்படி இது சரி. இப்போ உங்களுக்கு கேள்வி ஒன்று சொல்கிறேன். அடுத்தது வந்து முக்கோணம் என்னென்னு வச்சுக்கோங்க. சரியா? முக்கோணம் என்ன சொன்னேன்? 1வது முக்கோணம் கேட்டால் 1ஓட அடுத்த நம்பரை பெருக்கி அதை 2ஆல் பிரிக்கணும். 3வது முக்கோணம் கேட்டால் 3ஓட அடுத்த நம்பரை பெருக்கி 2ஆல் பிரிக்கணும். 5வது முக்கோணம் கேட்டால் 5ஓட அடுத்த நம்பரை பெருக்கி 2ஆல் பிரிக்கணும். அப்படி தான் முக்கோணங்கள் காண்ற. சதுரன்கள் எப்படி பார்க்குற? ஒரே நம்பரை அதே நம்பரால் பெருக்கிற. 2 தர 2 எனக்கு இப்படி 3 தர 3. இது சதுர எண். சரியா? முக்கோணம் என்னது? முதன்மை என்று சொன்னால் என்னன்னு சொல்லி தந்தேன். முதன்மை என்று சொன்னால் அவங்களுக்கு காரணி எத்தனைக்கும்? அவங்களுக்கு காரணி 2 காரணி மட்டும். 1 பாருங்கள், 1 தர 1 ஒரே ஒரு காரணி மட்டும். அப்போ 2 பாருங்கள், 1 தர 2. அப்போ இவருக்கு ஒரு 2 காரணி இருக்குது. 4 பாருங்கள், 1 தர 4 2 தர 2. எத்தனை காரணி? 1 2 3 காரணி இருக்குது. விளைஞ்சு அப்போ அவர் வந்து இது முதன்மையன் இல்லை. இவரும் இல்லை. யாருக்கு இப்படி 2 காரணிகள் இருக்குதோ அவங்க மட்டும் தான் முதன்மையன் என்று சொல்லி பார்த்தோம். சரித்தானே? அப்போ முதன்மையன் முக்கோணன் அந்த செக்ஷன் சரி. அடுத்தது வந்து நீங்கள் எப்படி அட்சர கணித கோவைகளை உருவாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். அட்சர கணித கோவைகள் அது ஏன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரியாட்டி அதுக்கு பதிலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஓர் மாம்பழத்தின் விலை ரூ. ஆகும். 4 மாம்பழத்தின் விலை என்னது? ஒரு மாம்பழம் எம்டா 4 மாம்பழம் பாக்கி இதை 4ஆல் பெருக்கணும். அப்போ 4 எம். இதுதான் விட. விளைஞ்சா இப்போ சொல்கிறாங்க ஒரு மாம்பழத்தின் விலையுடன் 2ஐ கூட்டு என்னது? m + 2. இதுதான் விட. விளைஞ்சா இப்படி அச்சரக்கணித கோவைகளை உருவாக்க உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, நான் தாரேன். சரி. மேசையொன்றின் நீளம் am, மேசையொன்றின் அகலம் bm. இதோட பரப்பளவை காணட்டும். அப்படின்டா ஒரு செவ்வக வடிவ துண்டுட நீளம் a, அகலம் bm. அப்போ இதில் பரப்பளவை காணட்டும். பரப்பளவு காண என்ன செய்யணும்? நீளம் தர அகலம். அப்போ a தர b. இதுதான் இப்போ உள்ள விட. விளைஞ்சா இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க 1 கிலோ சீனியின் விலை 1 கிலோ சீனியின் விலை x, 1 கிலோ தேயிலையின் விலை y. 1 கிலோ சீனி x, 1 கிலோ தேயிலை y. சரியா? இப்போ சொல்கிறாங்க கமல் கடைக்கு சென்று 1/2 கிலோ சீனியும் 1/2 கிலோ தேயிலையும் வாங்குறாங்க. சரியா? 1 கிலோ எக்ஸ்ண்டா 1/2 கிலோ என்னது? எக்ஸின் கீழ் 2, தேயிலை என்னது? வையின் கீழ் 2, அரைவாசிண்டா. அவ்வளோதான். அப்போ இது 2ஐயும் வாங்க மொத்தம் எவ்வளோ செலவாகும்டா? 2ஐயும் கூட்டுறோம். வேறேங்களா? இப்படி தான் நாங்கள் வந்து கோவைகளை உருவாக்குற. சரியா? பாருங்கள், மோகன் 1 கிலோ வந்து சரியா? மோகன் வந்து இப்போ என்ன செய்கிற? கடைக்கு போயிட்டு 1 கிலோட விலை ரூ.x உள்ள சீனியில். சரியா? இவர் எவ்வளோ வாங்குறாருன்னு சொன்னால் காவாசி கிலோ வாங்குறாரு. அப்போ என்னது நீங்கள் போடணும்? எவ்வளோ விலைன்னு கேட்டால் எக்ஸின் கீழ் 4, அரைவாசினா எக்ஸின் கீழ் 2. விளைஞ்சா அப்படி வந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் இந்த கணக்குகள் செய்கிறதுக்கு. சரியா? அடுத்தது இது தெரியும் தானே? நாங்கள் பழைய வீடியோவில் பார்த்தோம்
பெருக்கல்ல எப்படி செய்கிறேன்னு சொன்னால் ஒரே மாதிரி குறியீடுகளாக இருந்தால் பெருக்கப்பட்டால் ப்ளஸ்ஸும் வேறு மாதிரி குறியீடுகளாக இருந்தால் பெருக்கப்பட்டால் மைனஸும் வரும்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள் 2a + b இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தராக பெருக்கணும். 2ஓட a பெருக்கினா 2a, 2ஓட b பெருக்கினீங்கன்னு சொன்னால் 2b. இது விட விளைச்சா இப்படி செய்கிறேன். அடுத்து வந்து இப்படி இது பாருங்கள் 3 4x - 7 இருக்குது. 3ஓட 4x பெருக்கிறவங்க நம்பரையும் பெருக்க நான் 3 12 அதோட அந்த எக்ஸை சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யாரிக்கிற ப்ளஸ் தானே இது ஒன்று விளையாடி +க்குன்னு அர்த்தம். இப்போ +3 -7 பாருங்கள் வித்தியாசமான குறியீடுகளை பெருக்கிற நேரம் வித்தியாசமான குறியீடுகளை பெருக்கணும்னு சொன்னால் மைனஸ் வரணும். அப்போ 7 3 21. இப்போ இது விட விளைச்சா அப்போ உங்களுக்கு அந்த ஒரே மாதிரி குறியீடு வேறு மாதிரி குறியீடு அந்த சீன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். சரியா? சரிதானே?